PKN செய்திகளுக்காக புதியவன். திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் கே. குப்பன் அவர்களுக்கு மேற்கு பகுதி ஊர் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து மக்களும் சேர்ந்து ஆதரவு தெரிவித்தனர். திருவொற்றியூர் மேற்கு பகுதி 7வது வட்டத்தில் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் முன்னாள் MLA கே. குப்பன் திருவொற்றியூர் மேற்கு பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த நிலையில் 7வது வார்டில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோயில் நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் கே. குப்பன் அவர்களுக்கு முழு ஆதரவு அளிப்போம் என கோயில் நிர்வாகம் சார்பாக தெரிவித்தனர். இதில் சார்லஸ் நகர் நிர்வாகிகள், பாலகிருஷ்ணா நகர் நிர்வாகிகள், சரவணா நகர் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆதரவை தெரிவித்தனர். எடுக்கணும்னா 42,80,00,000 5 தடவை எடுக்கல. 6வது தடவை எனக்கு ஒரு அந்த இது பாலம் கட்டினேன் இதில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை கூப்பிட்டு ஏன் எடுக்க மாட்டேன்னு இல்லை தெரியா எனக்குள்ள நான் போட முடியாது, நான் எது பண்ணாலும் என் கையிலேருந்து தான் போட வேண்டியது. சரிவா நான் ஃபைனான்ஸ் யார்கிட்ட போனால் சரி ஃபைனான்ஸ் போட்டு சண்முகிட்ட கூப்பிட்டுனேன் சொல்லிட்டேன். அந்த அதிகாரம் என்கிட்ட கிடையாது. CM சொன்னால் இதை பண்ணித்தர முடியும், இல்லைன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை லெஸ்லாம் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி நாங்கள் பார்க்குறோன்ட்டு அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை டெண்டர் வந்துனே இருக்குது. 9வது டெண்டரை இவர் மினிஸ்டர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நான் ஒரே ஒரு தடவை டைம் கொடுங்க. நான் டைப் எப்படியா 9 தடவை எடுக்கல, ஏன் கூப்பிட்டு என் போட்டு மண்ணில் எடுத்துனாரு. எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, டெண்டர் அனௌன்ஸ் பண்ணுங்க. இந்த தடவை யாரும் எடுக்கலைன்னா நான் விட்டுறேன் அப்படின்ட்டு 9 அவர் டைம் கேட்டு டெண்டர் அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டு வந்தேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டேன். இங்கே நின்று எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். ஒரு 10,000 கையில் கொடுத்தேன். எடுத்து ஒரு ஆர்டிக்கல் எழுது. அம்மாவுக்கு இங்கிலீஷ் பத்திரிகைனா பிடிக்கும், இங்கிலீஷ் நாலேஜ்னா பிடிக்கும். அதை எடுத்தாங்க. எடுத்து அப்போ என்ன சொல்கிறேன், எழுதும்போது மணலிருந்து வரக்கூடிய பெண்கள் பிரசவம் ஆகுது, ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் இறக்கக்கூடிய சூழ்நிலை. இது போக்குவரத்துக்கு ரொம்ப இந்த சப்வே இது மேம்பாலம் வரலைன்னா இது மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுன்ற மாதிரி போட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதி பண்ணிட்டான். பண்ணி முடிச்சோன்னா அதை கட் பண்ணி எடுத்து நான் என்ன செஞ்சேன், அதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் போட்டு எழுதி நான் எப்போல்லாம் மந்திரி சந்தித்தேன், யார் யார் பார்த்தேன், என்ன ஏதுன்னு போட்டு எழுதி ஒரு நோட் போட்டு என் கவரில் போட்டு க்ளீனாக கொண்டு போய் அம்மாவுக்கு ஒரு தனியாக அவங்களுடைய தனி பார்வைக்கு போட்டு கொடுத்தா அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. அம்மா பார்வை போய் அம்மா பார்வைக்கு போச்சு. எடுத்து பார்த்தோன்னா அவங்க ஆடி போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மினிஸ்டர் நான் கூப்பிடல, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கூப்பிட்டாங்க. அதான் சொன்னேன், ஃபைனான்ஸ் செக்ரட்டரியை பார்த்தேன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, கூப்பிட்டாங்க. இதில் என்ன ப்ராப்ளம், என்ன ஆச்சுன்னா MLA பார்த்தாரு. ஏன் இது அவ்வளோ கொடுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இது மக்களுக்கு தேவை. அவனை 5 வருஷம் ஏன் அதை ரீசன் சொல்லி கான்ட்ராக்டுக்காரன் எடுக்கலைன்னா எடுக்காத காரணம் இதுதான். 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட எஸ்டிமேட்ல இன்னைக்கு எடுத்தா எனக்கு லாஸ் வரும், அந்த தொகையை கொடுத்தா கூட நான் பண்ணிடுவேன்னு சொல்றேன். இதம்மா விஷயம்னு சொல்லி இதை கொடுக்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைம்மா, அம்மா சொன்னா பண்ணு, ஓகே அதை பண்ணுங்க. MLA பார்க்க சொல்றேன், வருவாரு. கான்ட்ராக்டுக்காரனை கூப்பிட்டு இந்த தடவை
அவர் அபோவ் போட சொல்லி அவர் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மினிஸ்டரை கூப்பிடுறாங்க. மினிஸ்டரை கூப்பிட்டாங்க. என்ன இந்த மாதிரி பண்ணுற, நீ அமைச்சர் இதை பார்க்க வேணாமா, இதை பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க பண்ணதை சொல்லாமல் நீயே எம்எல்ஏ கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி வச்சு பண்ணி கொடுங்கன்ட்டார். நைட்டு ஒரு 8 மணி இருக்கும் ஃபோன் பண்ணால் கூப்பிடுங்க, என் அம்மாக்கிட்ட போய் போட்டு கொடுங்க அப்படின்னாரு. என்கிட்ட பேசினார். என்ன அம்மாக்கிட்ட போட்டு கொடுத்துட்டு அம்மா என்ன கண்ணாப்பண்ண திட்டுறாங்களே அப்படின்னாரு. நான் ஒன்றும் இப்போ இல்லைண்ணே, நீ எடுக்க முடியல, இது அபோவ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தேன். சரி காலையில் வந்துடு, 10 மணிக்கு நான் சேம்பர் வந்துடுவேன், நீ வந்துடுன்ட்டார். 10 மணிக்கு போனேன். இவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பேசினார். பேசிட்டு ஒரு எம்எல்ஏ அனுப்புகிறாங்க, கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு அனுப்பிட்டார். போனோன்னு ஒரு சொல்லு, அம்மா நேற்று என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, மந்திரிக்கு 4 மணி நேரம் அப்புறம் தான் மந்திரிக்கு தெரியும் சொல்லிட்டாங்க, நான் பண்ணி கொடுத்துறேன், காணொலிக்காரனை கூப்பிட்டு திட்டு. அப்படித்தான் இந்த பாலம் வந்து எதுவுமே சாதாரண இல்லை. தாலுக்கா ஆஃபீஸு, நூலகம், மேம்பாலம், சாலை விரிவாக்கம், மெட்ரோ ட்ரெயின், திருவத்தூருக்கு உண்டான குடிக்க தண்ணி, 7 நாளுக்கு ஒரு நாள் இருந்தால் 1 விட்டு 1 நாள் குடிக்க தண்ணி. மேற்கு பகுதியில் லேட்டு. நான் கூட மேற்கு பகுதிக்கு நான் எங்கள் கவுன்சிலராக வந்து நிற்க வந்து பார்த்த பின்னாடி தான் எனக்கே ஷாக் ஆச்சு. என்னடா இது இவ்வளோ பணம் செலவு பண்ணி எல்லாம் போட்டுன்னு வராங்க, இது வந்து இந்த மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, ட்ரைனேஜ் இல்லை, அதை நம்ம சண்டை போட்டு வந்து கொண்டாந்து கொடுக்கறதுக்கு அவ்வளோ போராட்டம். அதை பண்ணுறதுக்கே என்னன்னா பதவியில் உள்ளவன் எதிர்க்கிறான். எனக்கு பதவி இல்லைன்றதால பதவியில் உள்ளவன் எதிர்க்கிறான். நான் ஆட்சி இருக்கிறதால நான் அதை பயன்படுத்தி பண்ணி கொடுப்பேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு நீங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. நம்ம கோரிக்கை வைக்கிறது மட்டும் கேட்கறது மட்டுமே நம்முடைய கடமைன்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. இப்பவும் சொல்கிறேன். அதனால் நீங்கள் உங்களுடைய உரிமையை எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. உங்களுடைய கோரிக்கை அத்தனையும் நிறைவேற்றி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ராஜா சண்முக நகர்ல மொத்தம் 5 பூத்து இருக்கு. 5 பூத்துல 4000 ஓட்டு. 4000 ஓட்டுல எவ்வளவு ஓட்டு போலிங் ஆகுதோ பர்சன்டேஜ்ல 90% ஓட்டு வாங்கி தரதுக்கு நாங்கள் ராஜா சண்முகம் முக்கியத்துவம். நகரில் ஒரு இது ஏஐ ஆஃபீஸ் இருக்குதுல்ல, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சப்ஸ்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதிக்கு கரண்ட்டு கட் ஆகுது, இரவில் தூங்க முடியல, கொசு தொல்லை, மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. அதையும் நான் பண்ணித்தரேன், கண்டிப்பாக பண்ணித்தரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரச்சனை என் கவனத்துக்கு வந்தால் நான் உடனே அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை அமைச்சரை தொடர்பு கொண்டு நான் பண்ணி தந்துடுவேன். நான் பண்ணித்தரேன், கண்டிப்பாக பண்ணித்தரேன். தெரியுங்களா? நன்றி, வணக்கம். இது சரவணா நகர் விஷயத்த இவங்க ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசமா ட்ரை பண்றாங்க. அவங்க ஒண்ணுமே இல்லை. அவங்க கேட்கறதே அந்த போடுறதுக்கு கேபிள் மேலே போகுது, அந்த மேலே போகிற கேபிள் கீழே போடணும், அவ்வளோதான். இவங்களுக்கு பணம் கேட்குறாங்க. இவன் என்ன கேட்குறான்? 40,000 பணம் கேட்குறான். இவங்க எங்கிட்ட எனக்கு தகவல் வரல, இவங்களே முயற்சி பண்ணுறாங்க. அந்த அதிகாரிகிட்ட போகிறது, டிகிட்ட போகிறது, அவங்ககிட்ட போகிறது, இவங்ககிட்ட போகிறதெல்லாம் அப்படி பண்ணோன்னா அப்போ வந்து சாமி எம்எல்ஏ. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு ரெகுலரா எவ்வளவு ஆக்சிடென்ட் இருக்கிறாங்க, சின்ன சின்ன வேலை செய்யறது இருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலிஸே ஒன்று அனாதையாக மாற்றணும். பட் என்னமோ காரணம் கிடையாது. அப்படியே இப்போ 2 வருஷம் நாளைக்கு ஒரு 2 வருஷம் இல்லை. அதான் சார், நான் சொன்னதை புரிஞ்சுங்களா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், எதிரியுமே இன்வால்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டட் ரெண்டுமே நமக்கு அதில் ஈடுபாடும் இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய ஆர்வமும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்தாதான் இது பண்ணுறது பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். நானே பலமுறை போய் தான் இந்த இது பண்ண சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட, ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட, அந்த அதிகாரிட்டெலாம் பேசி இதெல்லாம் பண்ண சொன்னோம். இன்னைக்கு இது மெத்தனமாகிறதுக்கு காரணம் என்ன? நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாலும் இதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கலன்றதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் அப்படி ஆளுக்கு ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு நடக்கல நீ பண்ண முடியும். நான் பண்ண ஒரு சார் உட்காருங்க. நான் நீங்கள் சொன்னீங்கல்ல சரவணா நகரில், அதான் சொல்ல வரேன். இவங்க 1 மாதம் 2 மாதம் பண்ணுறாங்க. மேலே இருந்த கேபிளை கீழே இறக்குனாதான் இவங்க ஷெட்டு போட முடியும். இதுக்கு 40,000 பணம் கேட்குறான். இவங்க 40,000 கட்ட தேங்குறாங்க. இதான் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் என் கவனத்துக்கு வந்தது. நான் இங்கேருந்து போனேன், என்ன பிரச்சனை இது மாதிரி. சரி, இவங்களை வச்சுனே நேராக டிக்கு பேசினேன்.
டி பேசி சார் இந்த மேலே இருக்க கேபிள் எடுத்து போடணும், அது பண்ணுறதுக்கு என்ன சார் பணம் கட்டணும்னா, இந்த அரசாங்கம் பணம் இல்லையான்னு கேட்டேன். கவர்மெண்ட்டில் பணம் இல்லைன்னு சொன்னாங்களா? நான் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டா, என்னண்ணா பணமே இல்லையாம என்ன கவர்மெண்ட் நடத்துறீங்கன்னு கேட்கட்டுமாண்ணே. சார் நான் என்ன கேட்குறேன், நீ மக்களுக்கு ஒரு மேலே இருக்க வேற கீழே இறக்கணுன்றா, அதுக்கு 40,000 பணம் கேட்பீங்க. நான் இன்னைக்கு தங்கமணி பார்க்குறேன், நாளைக்கு நீ இருக்கா மட்டும் பார்த்துக்க அப்படின்னு பேசணுன்னு. ஆனால் என்ன நான் பண்ணிடுறேன் என்ன பண்ணிடுறேன், சரி வெய்யா போனேன் எஸ்சிக்கு அடிச்சு எஸ்சி ஓடியா கூப்பிட்டு ஓடியா சைட்டுக்கு போய் அவர் அங்கே இருக்காரு, என்ன பண்ணுவே தெரியாது, ஒயரை கீழே இறக்கி இன்றைக்கே முடிச்சு கொடுத்துருவாரு, 10 காசு வாங்க கிட்ட இருந்து போனீங்கன்னா அந்த மந்திரி கிட்ட போனால் நம்ம 2 பேர் பதவிக்கு ஆபத்தியான்னு ஓடியா பண்ணி கொடுத்தாப்புல. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இது செய்யக்கூடிய பணிகள். நீ ஆட்சி இருந்து நான் பண்ணி கொடுத்துட்டேன், அதிகாரத்தில் பதவி போட்டாலும் இங்கே வரல. ஏன் எம்எல்ஏக்கு எந்த ஆட்சி இருந்தாலும் பதவி இருக்கு, ஆட்சியில் இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா மக்கள் பிரதிநிதி என்ற பவர் இருக்குல்ல, அதை பண்ணல. ஆனால் இருந்தாலும் நாம் கிட்ட இருந்து பண்ணி கொடுத்துருவோம். இன்னைக்கு இந்த 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 சப்வே போய் அதிகாரிகிட்ட உட்காந்து கரெக்டாக பண்ணியிருந்தா இந்த சப்வே இந்நேரம் ஆக்டிவிட்டிக்கு வந்திருக்கணும். 2 வருஷ காலமாக போட்டு உட்கார்ந்தேன்னு அதை பண்ணல. நம்ம ஹைவே தான் நிற்குது. ஹைவே யாருது? ஸ்டேட் ஹைவே தானே. அப்புறம் இதை பண்ணுறது யாரு? அதான் சொல்லுவோம். நான் இவர் தான் பண்ணுவாரா, அப்போ இவர் தான் பண்ண முடியும், மற்றவங்க பண்ணலான்னு கேட்காதீங்க. பண்ணி ஓட்டு போட்டால் பண்ணல விட்டுருங்க, அடுத்து நீங்கள் பண்ணி கொடுங்க, நான் பண்ணி தரேன் உங்களுக்கு. அவ்வளோதான் நான் சொல்லுவார். சரிதா? இன்னும் 10-15 நாள் எலெக்ஷனு முடிங்க, நான் அதிகாரி கூப்பிட்டு வந்து ஆய்வு செஞ்சு அதுக்கு உண்டான வேலைகள் நான் பண்ணி தரது நான் முயற்சி எடுத்துக்கிறேன். இல்லை அதான் சார் நான் ஒன்று சொல்ல வேண்டிய, நான் இப்போ அதிகாரிகளை பற்றி உங்களுக்கு சொன்னேன்ல, அவனுக்கு என்ன சார் இருக்கு, யார் ஆண்டான்னா யார் இருந்தான்னா அவன் இருக்க வரல சம்பாரிச்சுட்டு போனோம், அவ்வளோதான். அவனுக்கு தான் அதிகாரம் மாதிரி நினைக்கிறான். இல்லை, மக்கள் பிரதிநிதிக்கு உண்டான அதிகாரம் இருக்குதுன்றதை நம்ம காட்டணும்னா அதுக்கு உண்டான தகுதி உள்ள ஆளுங்களை, அது விவரமான ஆளுங்களை நீங்கள் எடுத்தாதான் அது நடக்குமே தவிர இல்லைன்னா அது நடக்காது. நான் இருந்து இந்த ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கேன். குடிக்க தண்ணி, ட்ரைனேஜ் இதெல்லாம் இன்னும் வரனா இன்னும் கூட உங்களுக்கு வந்திருக்காது, எழுதி வச்சு சொல்லுவோம். இந்த ரோடே கட்சிருக்காது, அன்சாப்பட்டு ரோடே கட்சிருக்காது. அவ்வளோ போராட்டம், எவ்வளோ போராட்டம். நீ அதிகாரி போராட்டத்தோட நம்ம ஆளுங்க போராட்டம் பெரிய போராட்டம் பாருங்க. இவன் கட்டி முடிச்சு நிற்கிறான் போய், போலீஸ் ஏங்க அது விட்டா கூட அந்த ரோடு மாதிரியா இருக்குது, அதுல போய் ஜனங்க போச்சுன்னா இப்பவே பாலியல் பலாத்காரம் அது இதுன்றான், அந்த வழியில வர முடியுமா? அதான் சொல்றேன், அது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தோம். அது எனக்கு என்னன்னா, என்னால முடிஞ்ச சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்க ஒரு பெரிய சந்தோஷம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னோம். நாலாவது நாள்ல திறந்துட்டான் கம்பெனி. சத்தியமூர்த்தி என்னை பார்த்தாரு, அண்ணன் சொல்லிதான், அண்ணன் தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. சத்தியமூர்த்தி அவங்க கூப்பிடல, அவங்க ஒரு பாலிட்டிக்ஸாக பார்க்குறாங்க. அதை பற்றி நம்ம கூப்பிட்டா தானே போக முடியும், நீ கூட ஆயிடுச்சா தான் வர முடியும். நான் என்ன செஞ்சேன், சரி நான் அனுப்பிச்சி விடுவோம். சத்தியமூர்த்தியாக வந்தார், நீ வாங்க, நீ ஒரு நாள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், தொழிலாளிக்கு எதுவும் பிரச்சனை வரம்பாங்க. அப்புறம் நான் போய் எங்கே பேசும்போது சொன்னேன், இது ஒன்றுமே இல்லை பிரச்சனை, இதை போய் வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட்டு அவனை தெரியல பார்த்துங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன், இன்னும் ஒரு 10 நாளில் சட்டமன்றம் தொடங்குது, நீ ஒழுங்கா திறந்தீங்கன்னா தப்பிச்ச, இல்லைன்னா சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் பேசுவார், அப்போது முதலமைச்சர் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னதுதான். 4வது நாள்லயே கம்பெனி திறந்து உள்ள எடுத்துக்கணும். நம்மகிட்ட பாலிசி என்னன்னா, நீங்க வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை சொல்லி கூப்பிடல, நாங்க போய் சொல்லி பிரச்சனைஸ் பண்ணி எல்லாரும் வருவோம். குப்பன் அவர்கள் இப்போ கேந்திரா நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஓட்டு போட சொல்லி உங்கள்கிட்ட கேட்கணும் என்ற ஒரு உந்தல் வந்ததுக்கு காரணம், இவருக்கு ஏன் ஓட்டு கேட்கணும்னு குறிப்பா வந்தோம்னா, இவருக்கு கடந்த காலத்துல எம்எல்ஏ இருக்கும்போது பல கோரிக்கையை அவர்கிட்ட நாங்கள் வச்சோம். தனிப்பட்ட நீங்கள் நகர் நிர்வாகத்தாகவும் நகர் பற்றிய உரிமையை நீங்கள் வைக்கிறீங்க, இந்த பகுதி சார்பாக இருக்கிறதால பகுதி சார்பான கோரிக்கை நீங்கள் வைக்கிறீங்க. சார்பாக திருவொற்றியூர் நலச்சங்கம் சார்பாக பசுமை சென்னை பசுமை இயக்க சார்பாக பல கோரிக்கைகளை நாங்கள் வைக்கிறோம். வச்சாலும் அது யார் மூலியம் ஜனநாயகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஒரு பிரதிநிதியாக நம்ம எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கணும். அப்படி எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கும் போது
நமக்கு என்ன ஒரு உரிமை இருக்குன்னா அடிப்படையில் அந்த எம்எல்ஏவை பார்த்து நம்முடைய கோரிக்கையை உரிமையோடு சொல்லி அவரும் அதை ஏற்றுக்கொண்டு அரசு அதிகாரிகள் மந்திரிகிட்ட சொல்லி அதை நிறைவேற்றி வைக்கக்கூடியது தான் உண்மையான ஜனநாயகத்தினுடைய ஒரு பிரதிநிதி, ஒரு எம்எல்ஏ. ஆனால் அப்படி நடக்குதான்னு பார்த்தா பல இடங்கள்ல அப்படி நடக்கலை. எம்எல்ஏயை பார்க்க போகணுன்னா அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும். எம்பியை பார்க்க போனோம்னா அது யாராவது கட்சியில் முக்கியமான ஒருத்தங்களை அழைச்சி போய் தான் பார்க்கணும். ஒரு கட்சி சார்பான்னு சொல்லலை, பெரும்பாலும் எம்எல்ஏ எம்பியை வரவங்க அப்படி தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் குப்பன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மக்களோட மக்களாக இயங்கி வரக்கூடிய ஒரு எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, இன்றைக்கு எம்எல்ஏக்கு நிற்கக்கூடிய ஒரு குப்பன். உதாரணமாக பார்த்தீங்கன்னா காலையில் எப்பயுமே வாக்கிங்க்கு வந்துடுவார், டீ ஷாப் இடத்துக்கு வந்துடுவார், எங்கேயாவது கூட்டம்னா வந்துடுவார். நல்ல காரியம் சொன்னால் நம்மளுடைய கோட்டைக்கு எந்த அதிகாரியாக இருந்தாலும் மினிஸ்டராக இருந்தாலும் ஏறி இறங்கிறதுக்கு தயங்காமல் நம்முடைய ஊருக்கான நல்லது நடக்கிறதுக்கு பல காரியங்களில் எங்கள் கூட ஒத்துழைச்சி பேசி அதை வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருக்காரு. அப்படி முடிச்சு கொடுத்துருக்கும்போது நல்லது செய்யக்கூடிய ஒருவரை நம்ம மக்கள் மத்தியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் என்ன பண்ணாலும் சொல்கிறாரு என்பது ஒன்று. அவர் கூட நாங்கள்லாம் இருந்திருக்கோம். வீட்டு வரி உயர்வா போய் வேலுமணியிலேருந்து மந்திரியிலேருந்து அதிகாரிகள் நாங்கள் பார்த்து அதை நிறுத்தி வச்சுருக்கோம். அதே மாதிரி சாலை அகலம்ங்கிறது ஒரு பெரிய கனவு, தேரடியில் இருக்கிற தேருங்கிறது எடுக்கப்படாத ஒரு கனவு. அதே மாதிரி மணிக்கூண்டு என்பது ஒரு எடுக்க முடியாத ஒரு கனவு. ஆனால் தலையில் முண்டாசை கட்டிட்டு இந்த ரோடை அகலப்படுத்துறதுக்கு எவ்வளவோ எதிர்ப்பு, வியாபார சங்கம் எதிர்ப்பு, குடிச்சது அந்த ஓரத்தில் வாழக்கூடியவங்க எதிர்ப்பு இருந்தாலும் கூட இதை அகலப்படுத்துவேன்னு சொல்லிட்டு ரோட்டில் நின்று அதை அகலப்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய குப்பன் அவர்கள். கூட பார்த்தவங்க நாங்கள் அந்த உண்மையை எல்லாருக்கும் தெரியணும். கட்சி சார்பில் சொல்லும்போது எவ்வளோலாம் சொல்லலாம், பேசலாம். ஆனால் எந்த கட்சியும் இல்லாத நான் சொல்கிறதுங்கிறது சரியாக இருக்கிற காரணத்தால் தான் உங்களுக்கு முன்னால் நான் நிற்கிறேன். அது மாதிரி பல நல்ல காரியங்களை அவர் எம்எல்ஏ இருக்கும்போது உரிமையோடு கேட்டு உங்கள் பகுதியில் நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க. கேட்கும்போது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா எந்த காரியத்துக்காக நான் வந்தனோ அந்த காரியம்லாம் இவர் செய்து கொடுத்தாலும் சொல்றதை கேட்கும்போது உண்மையிலேயே என்னுடைய பாராட்டுதலை அதுக்கு நான் தெரிவிச்சேன். தேசிய கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 21 வெற்றி வேட்பாளர் குப்பன் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, கார்த்திக் சார் தான். எழுச்சி 7வது வருஷத்துல இருக்காரு. அரசியல் ஆசா டாக்டர் குப்பன் சாருடைய மகன் அவர்கள். இந்த 7வது வருஷத்துல திருவள்ளூர் மண்டலத்திலேயே எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி 7வது வருஷத்துல எல்லா திட்டங்களும் மழைநீர் கால்வாய், குடிக்க தண்ணீர், ரோடு அனைத்து துறையிலும் செயல்பட்டு வருகிறார். அதே போல் நம்ம குப்பன் அவர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. மக்களுக்கு எல்லா துறையிலும் நன்றி செய்து வெற்றி அதிகமான ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற வைக்க பாடுபடுவோம் என உறுதி அளிக்கிறோம்.